வணக்கம் தோழர்களே. பாக்ஸ் ஆஃபீஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. இந்த எபிசோடில் செப்டம்பர் 13 அன்னைக்கு வெளியான சீமராஜா படத்தினுடைய கலெக்ஷன் ரிப்போர்ட்டை பார்க்க போகிறோம். இந்த படத்தினுடைய பட்ஜெட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சீமராஜா படத்தினுடைய பட்ஜெட் 60 கோடி. இந்த 60 கோடியில் சிவகார்த்திகேயன் சம்பளம் 18 கோடி ரூபா. பாக்கி 42 கோடியில் தான் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த 42 கோடியில் சமந்தாவின் சம்பளம் 1,50,00,000. சூரி சம்பளம் 1 கோடி. அதாவது என்னென்னா, நீங்கள் எப்போ கேட்டாலும் கால் ஷீட் கொடுக்கணும், அதாவது அன்லிமிட்டெட் கால் ஷீட் அப்படிங்கிற டேர்மில் அவருக்கு 1 கோடி ரூபா சம்பளம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தின் இசையமைப்பாளர் இமானுக்கு 1 கோடி ரூபா சம்பளம். கேமராமேன் பாலசுப்ரமணியனுக்கு 1 கோடி ரூபா சம்பளம். சிம்ரனுக்கு 60 லட்சம் ரூபா சம்பளம். நெப்போலியனுக்கு 30 லட்சம் சம்பளம். மலையாள நடிகர் லாலுக்கு 25 லட்சம் சம்பளம். மொத்தத்தில் 5 கோடியே 65 லட்சம் ரூபா இவங்களுக்கான சம்பளம். இவங்க அல்லாமல் மற்ற டெக்னீஷியன் ஆர்டிஸ்ட்டுக்கு கொடுத்த சம்பளம் அப்படின்னு ஒரு 7 கோடி வச்சுக்கிட்டோம்னா 42 கோடியில் 7 கோடி ரூபா இந்த வகையிலேயே போச்சு. பாக்கி 35 கோடி. இந்த 35 கோடியில் வட்டி ஒரு 8 கோடி ரூபா கழிச்சிட்டிங்கன்னா 27 கோடி. ஸோ சீமராஜா படத்தினுடைய தயாரிப்பு செலவு அப்படிங்கிறது 27 கோடி தான். இந்த 27 கோடியில் அந்த ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன், அதாவது பாகுபலி மாதிரி எடுக்கிறதா நினச்சிக்கிட்டு ஒரு 15 நிமிட காட்சி இருக்கு இல்லையா, அதுக்கு மட்டுமே கிராஃபிக்ஸ்க்காக 8 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் சீமராஜா படத்தினுடைய பட்ஜெட் 60 கோடி. 60 கோடியில் எடுக்கப்பட்ட சீமராஜா படத்துக்கு பப்ளிசிட்டிக்காக 6 கோடி ரூபா செலவு பண்ணாங்க. சிவகார்த்திகேயனை ஒரு பெரிய ஹீரோவா ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இந்த அளவுக்கு பணத்தை வாரி இறைச்சாங்க. ஒரு உதாரணம், முன்னணி பத்திரிகைகளில் சிவகார்த்திகேயனுடைய அட்டை படத்தை போடுறதுக்காகவே பெரிய அளவில் செலவு பண்ணாங்க. ஒரு முன்னணி பத்திரிகையில் இவருடைய கவர் பேஜ் வர்றதுக்காக 8 லட்சம் ரூபா செலவு பண்ணாங்க. இன்னொரு முன்னணி பத்திரிகையில் இவருடைய கவர் பேஜ் வர்றதுக்காக 9 லட்சம் ரூபா செலவு பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னணி தொலைக்காட்சி சேனலுக்கு 1 கோடி ரூபா, தலா 1 கோடி ரூபா கொடுத்து பப்ளிசிட்டி பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட், அதாவது இந்த கியூப் காஸ்ட்னு சொல்கிறோம்ல, அது ஒரு 2 கோடி ரூபா. ஆக மொத்தம் சீமராஜா படத்தினுடைய செலவு 68 கோடி ரூபா. இந்த 68 கோடி ரூபா செலவு பண்ணி எடுக்கப்பட்ட சீமராஜா படம் எவ்வளவுக்கு பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்கிறத இப்போ பார்க்கலாம். தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரைட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அடிப்படையில் 36 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. அதாவது என்னென்னா, 36 கோடி ரூபா அட்வான்ஸ் வாங்கியிருக்காங்க. 36 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணால் பிரச்சனை இல்லை. 36 கோடிக்கு குறைவாக கலெக்ட் பண்ணால் இந்த வாங்கின பணத்தில் எவ்வளவு பற்றாக்குறையோ அதை திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் 36 கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணாங்க. கேரளா 1 கோடி ரூபாய்க்கும், கர்நாடகா 1 கோடி ரூபாய்க்கும், ஓவர்சீஸ் 8 கோடிக்கும் விற்கப்பட்டிருக்கு. இது அல்லாமல் ஹிந்தி டப்பிங் ரைட்ஸ் 3 கோடிக்கு விலை போயிருக்கு. தெலுங்கு டப்பிங் ரைட்ஸ் 50 லட்சம். சேட்டலைட் அண்ட் டிஜிட்டல் 15 கோடி. ஆடியோ ரைட்ஸ் 1 கோடி. ஆக மொத்தம் சீமராஜா படத்தினுடைய பிஸ்னஸ் 65 கோடியே 50 லட்சம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்தின் தயாரிப்பு செலவு 68 கோடி. ஆனால் பிஸ்னஸ் பண்ணப்பட்டது 65 கோடியே 50 லட்சம். ஸோ ரிலீஸுக்கு முன்னாலேயே இந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளருக்கு 2 கோடியே 50 லட்ச ரூபா நஷ்டம். இதில் வேடிக்கையான விஷயம் என்னன்னா, படம் ரிலீஸுக்கு அப்புறம் இந்த நஷ்டத்தொகை என்னன்னு கேட்டால் பல மடங்கு அதிகமானது. அது எப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன். செப்டம்பர் 13 சீமராஜா படம் ரிலீஸ். அன்னைக்கு காலையில் 5 மணி காட்சி, 6 மணி காட்சி, 7 மணி காட்சி, நிறைய சிறப்பு காட்சிகள்லாம் ஏற்பாடு பண்ணப்பட்டிருந்தது. ஆனால் காலை காட்சிகள் எதுவுமே ரிலீஸ் ஆகலை. ஏறக்குறைய ஒரு 8 மணிக்கு மேலே தான் சீமராஜா படமே ரிலீஸ் ஆச்சு. ஏன் இந்த அதிகாலை காட்சியெல்லாம் ரிலீஸ் ஆகலை அப்படின்னா, சீமராஜா படத்து மேலே இருந்த பஞ்சாயத்து. என்ன காரணம் அப்படின்னா, இந்த படத்தில் ஏற்பட்ட சில பிரச்சனைகள். நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த படத்தினுடைய டெப்சிட் அப்படின்னா நியாயமாக 2.5 கோடி தான். ஆனால் ஒரு 15 கோடி ரூபா இருந்தால் தான் இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு சூழல் உருவானது. 2.5 கோடி தான் டெப்சிட்டு. ஆனால் 15 கோடி ரூபாய்க்கு எப்படி பஞ்சாயத்து அப்படின்னு உங்களுக்கு கேள்விகள் எழலாம். அதை பற்றி நான் இப்போ விளக்கமாக சொல்கிறேன். என்னென்னா, இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாலேயே தயாரிப்பாளருக்கு 2.5 கோடி நஷ்டம் அப்படின்னு சொன்னேன். சினிமாவை பொறுத்த வரைக்கும் 2.5 கோடிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய தொகை இல்லை. ஆனாலும் சீமராஜா படம் ரிலீஸ் ஆக முடியாத அளவுக்கு ஏன் சிக்கலை சந்திச்சது அப்படின்னா, இதற்கு முன் இந்த தயாரிப்பாளர் தயாரித்த வேலைக்காரன் படம் ஏற்படுத்தின நஷ்டம்.
நஷ்டம். அந்த படத்தினால இவருக்கு வந்து 15 கோடி ரூபா நஷ்டம் ஆயிருக்கு. அதுக்கான வட்டியெல்லாம் சேர்த்தா ஒரு 22 கோடி ரூபா. அப்புறம் இந்த சீமராஜாவுடைய டெப்சிட் 2.5 கோடி சேர்த்து சுமார் 25 கோடி ரூபா இருந்தால் தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற இக்கட்டான சூழல் ஏற்பட்டிருக்கு. அப்போ அந்த தயாரிப்பாளர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சிவகார்த்திகேயனை வச்சு ரவிக்குமார் இயக்கத்தில் அடுத்து எடுக்க போகிற படத்தினுடைய நெகட்டிவ் ரைட்ஸு ப்ளஸ் ஏரியாவையெல்லாம் ப்ளஸ் பண்ணி ஒரு 10 கோடி ரூபா புரட்டி அந்த கடனை அடைச்சிட்டாரு. இப்போ இன்னும் ஒரு 15 கோடி ரூபா கட்டினா படம் ரிலீஸ் ஆகிடும். அந்த 15 கோடி அப்படிங்கிறது சீமராஜா படத்தின் நெகட்டிவ் பேரில் வாங்கின கடன், ஜஸ்வந்த் பண்டாரி அப்படிங்கிற ஒரு ஃபைனான்சியர் கொடுத்த கடன். இப்போ தயாரிப்பாளர் என்ன பிளான் பண்ணுறாரு அப்படின்னா, அடுத்து அனௌன்ஸ் பண்ணி அந்த படத்தினுடைய நெகட்டிவை அடமானமாக வச்சுட்டு இந்த படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு இவர் கணக்கு போடுறாரு. ஆனால் அந்த ஃபைனான்சியர் வந்து கட் அண்ட் ரைட்டாக என்ன சொல்கிறாருன்னா, இந்த கடனை நீங்கள் செட்டில் பண்ணுங்கள், அடுத்த படத்தின் கடன் பற்றி அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதில் அதிர்ச்சி அடைகிறாரு தயாரிப்பாளர். அதனால இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகவே முடியாத ஒரு சிக்கலான நிலைமைக்கு தள்ளப்பட்டது சீமராஜா. இப்போ ராத்திரி முழுக்க பஞ்சாயத்தெல்லாம் பேசி கடைசியாக என்னன்னா, இந்த 15 கோடியை கொடுத்தா தான் இந்த படமே ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறதுல ஃபைனான்சியர் உறுதியாக இருந்ததுனால வேற வழியே இல்லாமல் சிவகார்த்திகேயன் கடன் பத்திரத்தில் கையெழுத்து போட்டு 15 கோடி ரூபா அந்த கடனை அடைச்சி சீமராஜா படம் ரிலீஸ் ஆச்சு. அதுவும் ஒரு கண்டிஷனோட தான் கடன் கொடுக்கப்பட்டது. 2 நாளில் இந்த பணத்தை வந்து நீங்கள் கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா 3ஆவது நாள் சீமராஜா படத்துக்கு வந்து கேடிஎம் ரிலீஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற கண்டிஷனோட 15 கோடி ரூபா கடன் கொடுத்தாரு. ஸோ இப்படியான ஒரு சிக்கலான சூழலில் தான் சீமராஜா படம் திரைக்கு வந்தது. தமிழ்நாடு முழுக்க 550 தியேட்டரில் வந்து சீமராஜா படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. 550 தியேட்டரா அப்படின்னு நிறைய பேருக்கு ஆச்சரியமாக இருக்கும். அதில் இவங்க வச்சிருந்த கோல் என்ன அப்படின்னா, மெர்சல் படம் தான் 550 தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. சிவகார்த்திகேயனை விஜய் ஆக்கணும், அஜித் ஆக்கணும் அப்படின்னு கனவு கண்டுகிட்டு இருக்கிற தயாரிப்பாளர் ஆர்டி ராஜா மெர்சல் படத்தை விட அதிக எண்ணிக்கையில் சீமராஜாவை ரிலீஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணாரு. அந்த அடிப்படையில் தான் 550 தியேட்டரில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. சென்னை சிட்டியில் 25 தியேட்டரு, செங்கல்பட்டில் வந்து 110 தியேட்டரு, வட ஆற்காடு தென்னார்காடில் வந்து 93 தியேட்டரு, கோயம்புத்தூரில் 90 தியேட்டரு, மதுரையில் வந்து 60 தியேட்டரு, சேலமில் 90 தியேட்டரு, திருச்சியில் 52 தியேட்டரு, டிகே அதாவது திருநெல்வேலி கன்னியாகுமரியில் 30 தியேட்டர், ஆக மொத்தம் 550 தியேட்டரில் சீமராஜா படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. சீமராஜா படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங், அப்படி தியேட்டர்லாம் வந்து மக்கள் கூட்டத்தில் நிரம்பி வழிஞ்சது. ஆனால் படத்துக்கு வந்து மிக மோசமான ரிப்போர்ட்டு தான் கிடச்சிது. இப்போ முதல் நாள் என்னென்னா, தயாரிப்பாளர் தரப்புலேருந்து அறிவிக்கிறாங்க, ஃபஸ்ட் நாள் கிராஸ் வந்து தமிழ்நாடு தியேட்டரிக்கலில் கிராஸ் கலெக்ஷன் வந்து 13 கோடி 50 லட்சம் அப்படின்ட்டு. அது வந்து ஒரு தவறான தகவல். ஆனால் உண்மையான தகவல் என்னன்னா, 8 கோடி 50 லட்சம் தான் முதல் நாள் கிராஸ் கலெக்ஷன். சென்னை சிட்டி வந்து 1 கோடியே 20 லட்சம், செங்கல்பட்டு வந்து 1 கோடியே 80 லட்சம், வட ஆற்காடு தென்னார்காடு வந்து 1 கோடியே 10 லட்சம், கோயம்புத்தூர் வந்து 1 கோடியே 40 லட்சம், மதுரை வந்து 1 கோடி, சேலம் 1 கோடி, திருச்சி வந்து 75 லட்சம், டிகே வந்து 30 லட்சம். ஆக 8 கோடியே 50 லட்சம் தான் முதல் நாள் கிராஸ் கலெக்ஷன். 2வது நாள் அப்படியே கலெக்ஷன் வந்து 50% டிராப் ஆயிடுச்சு. 2வது நாள் கிராஸ் கலெக்ஷன் வந்து 4 கோடியே 70 லட்சம். 3வது நாள் சனிக்கிழமை ஓரளவுக்கு கூட்டம் வந்து 5 கோடியே 25 லட்சம் ரூபா கிராஸ் கலெக்ஷன். 4வது நாள் ஞாயிற்றுக்கிழமை 5 கோடியே 75 லட்சம் ரூபா கலெக்ஷன். 4 நாளுடைய மொத்த கிராஸ் கலெக்ஷன் 24 கோடியே 20 லட்சம். 7 நாள் கலெக்ஷன் வந்து 30 கோடி ரூபா. ஸோ இதுதான் சீமராஜா படத்தினுடைய ஒரு வார வசூல். இப்போ 2வது வாரம் சாமி 2 படம் ரிலீஸ் ஆனதுனால பல தியேட்டர்கள்லேருந்து சீமராஜா படத்தை தூக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. 2வது வாரத்தில் வந்து சுமார் 150 தியேட்டரில் மட்டுமே சீமராஜா படம் தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கு. சீமராஜா ரிலீஸுக்கு முன்னால் தயாரிப்பாளருக்கு வந்து 2.5 கோடி ரூபா டெப்சிட்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். படம் வந்து வெற்றி படமாக இருந்துச்சுன்னா இதெல்லாம் ஒரு விஷயமாகவே இருந்திருக்காது. ஆனால் துரதிர்ஷ்டம் என்ன அப்படின்னா, சீமராஜா எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி அடையலை. அதனால் என்னாச்சுன்னா 36 கோடி ரூபா அட்வான்ஸ் பெறப்பட்ட தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரைட்ஸில் இவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நஷ்டம் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, இப்போதைக்கு தமிழ்நாடு தியேட்டரிக்கலுடைய ஷேர் வந்து 24 கோடி தான் வரும் அப்படிங்கிற மாதிரி ட்ரேடிங் வட்டாரத்தில் சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தா 12 கோடி ரூபா திருப்பி கொடுக்க வேண்டிய சூழலுக்கு வந்து தயாரிப்பாளர் தள்ளப்பட்டிருக்காரு. ஏற்கனவே 2.5 கோடி நஷ்டம், இப்போ ஒரு 12 கோடி சேர்த்தா 14.5 கோடி ரூபா தயாரிப்பாளருக்கு நஷ்டம். ஆனால் நஷ்டம் இதோட முடியலை அப்படிங்கிறது தான் ஒரு துரதிர்ஷ்டமான விஷயம். அது என்னங்கிறத இப்போ பார்க்கலாம்.
வேலைக்காரன் படத்தினால ஏற்பட்ட நஷ்டம் ஏற்கனவே சொன்ன மாதிரி 15 கோடி, வட்டி ஒரு 7 கோடி, மொத்தம் 22 கோடி ரூபா. சீமராஜா மூலமா 14.5 கோடி, ஆக 36 கோடியே 50 லட்சம் ரூபா அவருக்கு வந்து இப்போ நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. ஆனால் ஆர்டி ராஜாவுக்கு 60 கோடி ரூபா கடன் இருக்கிறதா இண்டஸ்ட்ரியில் பேசிக்கிறாங்க. இப்போ போட்ட கணக்குப்படி ஒரு 37 கோடி தான் நஷ்டம். ஆனால் எப்படி இவருக்கு 60 கோடி கடன் இருக்கு, அதை பற்றி இப்போ பார்க்கலாம். சீமராஜா படத்தை அடுத்து என்னன்னா, நேற்று இன்று நாளை படத்தை இயக்கிய ரவிக்குமார் இயக்கத்தில் ஆர்டி ராஜா ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இது வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம். இந்த படம் வந்து ஒரு 80 கோடி பட்ஜெட்டில் எடுக்கிறதாவெல்லாம் சொல்லப்பட்டது. இந்த படத்துக்கு வந்து ஆல்ரெடி 20 கோடி ரூபா தயாரிப்பாளர் வந்து செலவு பண்ணியிருக்காரு. ஏற்கனவே நம்ம சொன்ன வகையில் அவருக்கு 40 கோடி ரூபா நஷ்டம். இப்போ ரெண்டையும் சேர்த்தா இவருக்கு வந்து 60 கோடி ரூபா கடன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி திரையுலகில் சொல்கிறாங்க. இப்போ ரவிக்குமார் படத்துக்கு வந்து 80 கோடி ரூபா பட்ஜெட்டு, ஏற்கனவே 20 கோடி ரூபா செலவு பண்ணியாச்சு. மீதி இந்த படத்தை முடிக்கணும்னா 60 கோடி ரூபா தேவைப்படும். இப்போ இவ்வளவு கடன் இருக்கிற சூழலில் இந்த தயாரிப்பாளரால் அடுத்த படத்தை தொடர முடியுமா அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பல பேருடைய கேள்வி. இந்த கேள்விக்கான விடை தான் இரும்புத்திரை இயக்குனர் மித்திரன் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்கிறதா அவசரமாக ஒரு படத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தின் பேரில் ஃபைனான்ஸ் வாங்கி அந்த பணத்தை வச்சு ரவிக்குமார் படத்தை முடிக்கிறதுக்கு தயாரிப்பாளர் திட்டமிட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அதில் கிடைக்கிற லாபத்தை வச்சு ஜனவரியில் இந்த மித்திரன் இயக்கத்தில் சின்ன பட்ஜெட்டில் அந்த படத்தை தொடங்குறதுக்காக தயாரிப்பாளர் திட்டம் போட்டிருக்காராம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி எழுந்திருக்கும், ஜஸ்வந்த் பண்டாரிக்கு 2 நாளில் திருப்பி தர்றதா சிவகார்த்திகேயன் கையெழுத்து போட்டு வாங்கின 15 கோடியை திருப்பி கொடுத்துட்டாரா இல்லையா? ஆமாம், இதுக்கு என்ன பண்ணார் அப்படின்னா, கடைசி நேரத்தில் மதுரை அன்பு செழியன் கிட்ட 15 கோடி ரூபா கடன் வாங்கி அந்த ஜஸ்வந்த் பண்டாரி கொடுக்க வேண்டிய கடனை அடைச்சிருக்காரு சிவகார்த்திகேயன். மாதம் 45 லட்சம் ரூபா வட்டி அப்படிங்கிற அடிப்படையில் அந்த 15 கோடி ரூபாய் வாங்கியிருக்காரு. இந்த 15 கோடியை இவர் திருப்பி கொடுக்க வேண்டிய நெருக்கடியில் இப்போ இருக்காரு. ஆர்டி ராஜா ஏற்கனவே சொன்ன மாதிரி 60 கோடி கடனில் இருக்கார். ஆக மொத்தம் சிவகார்த்திகேயன் ஆர்டி ராஜா கூட்டணி வந்து 75 கோடி ரூபா கடனில் இருக்காங்க. இந்த கடன்களை அடைப்பதற்கு ஒரே வழி என்னன்னா, இந்த ரவிக்குமார் இயக்கத்தை இவங்க தயாரிக்கிற படம் வந்து வெற்றி அடையணும். அந்த வெற்றி தான் கடனாளியாக இருக்கு இவங்களை இந்த கடனில் இருந்து காப்பாற்றணும். என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். சிவகார்த்திகேயன் திறமையான நடிகர். தன்னுடைய உழைப்பால் வந்து அப்படி மெல்ல முன்னேறி இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அவருடைய படம் சீமராஜாவுக்கு ஏன் இவ்வளவு பெரிய தோல்வி அப்படின்னா, ட்ரேடிங் வட்டாரத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ பொதுவாக விரலுக்கேற்ற வீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சிவகார்த்திகேயனுக்கு கரெக்டாக பொருந்தும். அவர் வந்து கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கிற சிவகார்த்திகேயனுக்கு திடீர்னு ஒரு ஆசை, நாம் வந்து அஜித்தை விட பெரிய ஆள், விஜயை விட பெரிய ஆள் ஆகிட்டோம் அப்படின்னு அவர் ஒரு நினைப்பு வந்ததுனால சீமராஜா படத்துக்கு தன்னுடைய தகுதிக்கு மீறி, தன்னுடைய பிஸ்னஸ் ரேஞ்சுக்கு மீறி வந்து செலவு பண்ணியிருக்காங்க. அதுதான் இன்னைக்கு இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு. அதுக்கப்புறம் என்ன கேட்டால், நாம் என்ன செஞ்சாலும் மக்கள் ரசிப்பாங்க அப்படிங்கிற ஒரு மிதப்பான எண்ணமும் சீமராஜா படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வியை தேடி கொடுத்துருச்சு. இந்த படம் கற்றுக் கொடுத்த பாடத்திலிருந்து சிவகார்த்திகேயன் மீண்டு வெற்றியை நோக்கி வருவார் அப்படின்னு நாம் நம்பலாம். அவர் வெற்றி அடைய நம்மளுடைய வாழ்த்தையும் தெரிவிச்சுக்கிறோம். விக்ரம் நடித்த சாமி ஸ்கொயர் படம் இந்த வாரம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தின் கலெக்ஷன் விவரங்களை அடுத்த வார பாக்ஸ் ஆஃபீஸ் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.